வணக்கம், இந்திய பெருங்கடல் மீனவன். நான் இதுவரை ஆழ்கடல் மீன்பிடித்தில் நிறைய எபிசோட் போட்டிருக்காங்க. ஆனால் எந்த எபிசோட்லையுமே இரவு நேரத்தில் அங்கே என்ன சமைச்சு எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத போடலை. இன்றைக்கி இந்த எபிசோடில் வந்து நம்ம இரவு நேரத்தில் ரசம் வச்சு ஆழ்கடலில் எப்படி சாப்பிட்றோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இரவு நேரத்தில் மேக்ஸிமம் ரசம் வச்சு தாங்க சாப்பிடுவோம். அதனால் இப்போ புளியை வந்து ஊற வச்சுருக்காங்க. இப்போ தாசனா ரசத்துக்கு என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் வந்து மஞ்சத்தூள், சீரகம், அப்புறம் மிளகு இதெல்லாமே சேர்த்துருக்காங்க. அப்புறம் வெள்ளைப்பூடு, தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் இதையும் எடுத்து வச்சுருக்காங்க. மஞ்சத்தூள், சீரகம், மிளகு இதை வந்து மிக்சி ஜாரில் எடுத்து வச்சாங்களா, அதை வந்து இப்போ அரைச்சிக்கிறாங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் வெள்ளைப்பொடி அது கூட ரசப்பொடியுமே சேர்த்து அரைச்சிக்கிறாங்க. ரசம் வைக்கிறதுக்கு இப்போ ஆயில் சேர்த்துக்கிறாங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கிறாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச வத்தலும் வெங்காயமும் சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் மிக்சியில் அரைச்ச எல்லா பொருளையுமே இப்போ சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறாங்க. அவ்வளோதாங்க, கொஞ்சம் சூடானாலே ரசம் வந்து ரெடி ஆயிரும். ரசத்தை ரொம்ப கொதிக்கலாம் விட்டுறக்கூடாது. அப்புறம் உப்பு வந்து முன்னாடியே போடக்கூடாதுங்க. ரசத்தை வந்து இறக்குனதுக்கு அப்புறம் தான் உப்பு வந்து போடணும். முன்னாடியே போட்டால் கடுத்து கிடக்கும். அவ்வளோதாங்க, ஃபைனலி போட்டில் வைக்கிற எளிமையான ரசம் வந்து ரெடி ஆகிட்டு, இனிமேல் ரசத்துக்கு கூட்டுக்கு வந்து அப்பளம் வந்து பொரிக்கிறாங்க. அவ்வளோதாங்க, இப்போ இரவு நேரத்து சாப்பாட்டுக்கு ரசமும் அப்புறம் அப்பளமும் ரெடி ஆகிட்டு, இன்னும் வந்து நைட் நேரத்தில் இதெல்லாம் சாப்பிட வேண்டியதான். அப்பளம் வந்து கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இப்போ சாக்குக்குள்ளே போட்டு வைக்கிறாங்க தாசனா. ஏன்னா அப்போ தான் நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிடுவோம். நைட்டு ஒரு 8, 8:30, 9 மணிக்கிட்ட ஆகிரும் நம்ம சாப்பிடும்போது. ஏன்னா கடலில் இப்போ வலைலாம் விட்டுட்டுருக்கோம். வலை விட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். அது வரை அந்த அப்பளம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இப்போ சாக்குக்குள்ளே தாசனா போட்டுட்ருக்காங்க. இப்போ கடலில் வந்து கடைசி கட்டா வலையை வந்து விட்டு முடிச்சுட்டு இருக்கோம். இந்த கடைசி கட்டா வலையை வந்து கடலில் விட்டு முடிக்கிறதுக்கு நைட்டு 7 மணிக்கு மேலே ஆயிருங்க. இந்த வலையை விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நைட் நேரத்தை வந்து சாப்பாடே போவோம். நைட் நேரத்தில் கடல் மேலே வச்சு நிலா வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்க.
ஒவ்வொரு நாளுமே கடல் மேலே இந்த மாதிரி வலைலாம் விட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரசம் வச்சு தாங்க சாப்பிடுவோம். நைட் நேரத்தில் ரசம் வச்சு இப்போ அப்பளம் வந்து பொரிச்சிருக்கோம். சில நேரம் வந்து முட்டை பொரிச்சு சாப்பிடுவோம், இல்லைன்னா கூட்டுக்கு வேறு ஏதாவது வச்சு சாப்பிடுவோம். ஆனால் மேக்ஸிமம் நேரம் வந்து ரசம் தான் சாப்பிடுவோம். இன்னொன்று என்னென்னா மதிய நேரம் நம்ம மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ருப்போமா, அந்த மீன் குழம்பு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னா அந்த மீன் குழம்பும் வச்சு ஊற்றி சாப்பிடுவோம். இரவு நேரம் சாப்பிட்டதுக்கு அதுக்கப்புறம் தூங்கிட்டு விடிய காலம் ஒரு 1:30 மணிக்கு வலை வந்து பிடிக்க ஆரம்பிச்சோங்க. அப்போ நம்ம வலையில ப்ளூ மார்லின் மீன் ஒன்று மாட்டிட்டு வந்துச்சுங்க. இந்த 13வது நாள் நம்ம மீன் பிடிக்கிறதுல நைட் நேரத்தில் அவ்வளோ மீன்கள்லாம் வரலாங்க. சூரிய மீன்கள் ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சு. பெரிய மீன் அப்படின்னா இந்த ஒரு மீன் மட்டும் தான் நம்ம வலையில வந்துருந்துச்சு. நாங்கள் இதுவரை கடலில் ஸ்டே பண்ணி மீன் பிடிச்சதெல்லாம் இந்த மீன் மட்டும் தாங்க அந்த ப்ளூ கலர் வந்து நல்லா தெளிவாகவே தெரிஞ்சு. அந்த ப்ளூ மாரின் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி ப்ளூ கலர் வந்து இந்த மீன் தான் நல்லா தெரிஞ்சு. உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் அந்த ப்ளூ கலர் வந்து எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் அந்த மீனில். அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் எந்த ஒரு பெரிய மீனுமே நம்ம வலையில் வந்து மாட்டலாங்க. சூர மீன் மட்டும் அப்பப்போ நம்ம வலையில் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் விடிஞ்சிட்டு இப்போ விடிய காலம் தாசனை வந்து எங்கள் எல்லாத்துக்குமே போண்டா வந்து போட்டு கொடுத்தாங்க. இனிப்பு போண்டா அப்புறம் காப்பிலாம் போட்டு கொடுத்தாங்க. அப்படி கடல் மேலே நம்ம எப்படி தாசனை வந்து போண்டா போடுறாங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ தாசனா இனிப்பு போண்டா அப்புறம் காப்பி ரெண்டுமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஆட்களாக வந்து காப்பி அப்புறம் இனிப்பு போண்டா வந்து சாப்பிடுவோம். அதுவே பகிர்ந்து தான். இப்போ எத்தனை பேர் இருக்கமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இனிப்பு போண்டா வந்து தாசனா பகிர்ந்து கொடுப்பாங்க.
நம்ம போட்டில் மொத்தம் என்ன சேர்த்து 12 பேருங்க. அதனால இப்போ தாசனா கணக்கு பண்ணி ஆளுக்கு 4 போண்டா கொடுத்துருக்காங்க. காலையில் நேரத்தில் கடல் மேலே அந்த இனிப்பு போண்டா அப்புறம் காப்பி ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருந்துச்சுங்க. இந்த 13வது நாளில் பகல் நேரத்தில் என்னென்ன மீன்கள்லாம் பிடிச்சோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த எபிசோடில் போடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆழ்கடல் மீன் பிடித்தில் வந்து எபிசோடு மாதிரி போட்டுருக்காங்க. ஆரம்பத்தில் ஐஸ் போட்டர்லேருந்து நம்ம கடலில் ஸ்டே பண்ணி மீன் பிடிக்கிற ஒவ்வொரு எபிசோடும் போட்டுட்ருக்கோம். மற்ற எபிசோடும் பார்க்கணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருமே பார்த்து லைக் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.